Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தனித்து நின்றால் காணாமல் போயிடுவாருன்றீங்களா? ஏதாவது ஒரு கட்சியோட சார்ந்துதான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பொதுவாக எதிரியுடைய பலத்தை நாம் மதிப்பீடு செய்வதில் நாம் சரியான துல்லியமான கணக்கீடு செய்ய வேண்டும். எதிரியுடைய பலம் என்பது ராட்சச பலமாக இருக்கிற போது, அப்படிப்பட்ட 75 ஆண்டு கொண்ட கட்சியை நாங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறோம் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அடிக்கடி சொல்கிறார். நாங்கள் திமுக பலமாக இருக்கிறோம் என்று ஒரு முறை கூட அவர் தூக்கத்திலே கூட பேசியது கிடையாது. ஏனென்றால் அவர் ஒரு பக்குவப்பட்ட தலைவராக, மக்களுடைய நாடி துடிப்பு தெரிந்த தலைவராக, அவர் கூட்டணி கட்சிகளை எப்படி அவர் அரவணைத்து அவர்கள் கொண்டு சென்று எங்களுடைய பலமே கூட்டணி தான் என்று மக்களிடத்தில் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நிலையில இன்றைக்கு நாம் திமுகவை வீழ்த்த வேண்டும், அதுதான் தாவேகாவினுடைய லட்சியம் என்று சொன்னான். நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன், நான் கலோக்கியலா சொல்றேன். மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு தப்பித்தவறி வந்துவிட்டால் இந்த நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது. தாவேகாவை ஆண்டவன் நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது. நேற்றுலாம் பாத்தீங்கன்னா தீபாவளி, ஆனா பல்வேறு பகுதியில மதுரையில கரண்ட் எல்லாம் கட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் புலம்புறாங்க. இந்த அரசு செயல்படாத அரசு, இந்த அரசு உறங்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு மற்றும் ஒரு சாட்சியாக இருக்கிறது. மக்களுடைய அபயக்குரல், கூக்குரல், மக்கள் இன்றைக்கு இந்த அரசு செவிசாய்க்குமா என்று தொடர்ந்து அவர்கள் அபயக்குரல் எழுப்பி வருகிறார்கள். ஆனால் இன்னும் ஆழ்ந்த நித்திரையிலே, உறக்கத்திலே இருந்து இந்த அரசு எழுந்திருக்கவில்லை என்பதுதான் நேற்றைய நிகழ்வு சாட்சியாக இருக்கு. இந்த மேயர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அதான் அதிகாரத்துல போட்டி. நீங்க நேற்று பத்திரிகைகள்ல கூட பேரம் பேசப்படுவதாக ஒரு செய்திகள் விவாதிக்கப்படுகிறது. அதெல்லாம் உண்மை நிலை என்னன்னு நமக்கு தெரியல, பத்திரிகையில போடுறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, 75 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சி, டெல்லியில 39 நாடாளுமன்றம் வச்சிருக்கிறவங்க, உள்ளாட்சியில ஒரு மேயரை மெஜாரிட்டி இருந்தும் ஏன் தேர்ந்தெடுக்க முடியல? ஏன்னா இந்த வடகிழக்கு பருவமழை காலம், மேயருடைய பணி மிக அத்தியாவசியமான பணி. கமிஷனருக்கு உரிய அறிவுரை வழங்கணும், உரிய வழிகாட்டுதலை கொடுக்கணும், மக்கள் பிரச்சனைகளை கவனத்துக்கு கொண்டு போகணும். அப்ப மேயரே இல்லைன்னு சொன்னா அப்ப இந்த மாநகராட்சி முடங்கி போய் விடாதா? இந்த மதுரை வெள்ளத்துல மூழ்கிறாதா? அப்படி ஒரு நிலையை வந்தா இந்த மதுரை மக்களை யார் காப்பாற்றுவது? ஆட்சியாளர்கள் ஆட்சி அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டு உள்ளாட்சியிலே, சட்டமன்றத்திலே, நாடாளுமன்றத்திலே ஆட்சி அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டு உறங்கி கொண்டிருந்தால் இந்த மக்களுக்கு பாதுகாப்பது யார் என்பதுதான் இப்போது எங்களுடைய பிரதான கேள்வி. இப்ப வேணா வடகிழக்கு பருவமழையில ரோட் ஷோ போனா ரோடுனுடைய நிலைமை என்ன நிலைமையில இருக்குதுன்னு மக்களுக்கும் தெரியும், அவருக்கும் முதல்ல தெரியும். முன் வருவாரா ஸ்டாலினும் உங்கள் வாயிலாகவே நான் வேண்டுகோள் வைக்க கடன்பட்டிருக்கலாம். தாவேகா அதிமுக கூட கூட்டணி வருவதற்கு தயாராகிற மாதிரி தானே தற்போது இருக்கிற சூழ்நிலையில. நல்ல உங்க வாக்கு பொண்ணாகட்டும். ஏன்னா திமுகவை வீழ்த்துகிற சக்திகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பம், தொண்டர்களுடைய விருப்பம். அந்த அடிப்படையில தான் திமுக என்கிற பலமான, மிருக பலம் கொண்ட, ராட்சச பலம் கொண்ட, வலிமை வாய்ந்த அந்த திமுகவை நாம் வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால், வீழ்த்த நினைக்கிற, வீழ்த்துவதை லட்சியமாக கொண்டு கட்சி ஆரம்பித்திருக்கிற நம்முடைய தாவேகாவினுடைய தலைவர் அவர்கள் இது குறித்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய நேரம் இது. ஏனால் சரியான நேரத்திலே சரியான முடிவு எடுத்தவர்கள் தான் தலைவர்களாக தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்யணும். சரியான நேரத்திலே தவறான முடிவு எடுத்தவர்கள் எல்லாம் மக்கள் செல்வாக்கை இழந்து, இருந்த செல்வாக்கை இழந்து அரசியலிலே அடையாளம் இல்லாமல் போனவர்களுடைய வரலாறும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆகவே அந்த வரலாறை எல்லாம் அவர் புரட்டி பார்க்க வேண்டும். கட்சி தொடங்குகிற போது ஒரு சிரஞ்சீவி அவர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர் தொடங்குகிற போது சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்காத காரணத்தால் தான் கட்சியை கலைத்து விட்டு போய்விட்டார்கள். பவன் கல்யாண் அவர்கள் இன்றைக்கு துணை முதல்வராக வந்திருக்கிறார் ஆந்திர மாநிலத்தில் என்றால் அவர் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்திருக்கிறார். இங்கே நாம் சொல்லலாம், ஐக்கிய நாட்டு சபையிலே கர்ஜனை செய்த என் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் கலைஞர் அவர்களை விட்டு வெளியே வருகிற போது, பழியை சுமத்துகிற போது அவர் பின்னாலே ஒட்டுமொத்த இளைஞர்கள் திரண்டார். இதே தியாகராஜர் கல்லூரியில நாங்கள் மாணவர்களாக இருக்கிற போது பார்த்தோம், ஒட்டுமொத்த இளைய சமுதாயமும் அவர் பின்னால் அணிவகுத்து சென்றார். அது வர 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 பார்த்தீங்கன்னா கரைந்து 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 கடைசியில் கரையே தெரியாமல் போய்விட்டிருந்த அளவில அந்த சரியான நேரத்தில் தவறான முடிவை எடுத்த காரணத்தினால்தான் அவர் இன்றைக்கு கட்சி
அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாயிட்டது. அவை முதலிலே கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னா, கட்சி இருந்தால்தான் மக்களுக்கு சேவை செய்யணும், கட்சி இருந்தால்தான் தொண்டர்களை பாதுகாக்கும், கட்சி இருந்தால்தான் தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்ல முடியும், தங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்த முடியும், சேவை செய்ய முடியும். ஆகவே முதலிலே ராட்சச பலம் கொண்டு இருக்கிற திமுகவில் இருந்து தாவேக்காவுடைய பெருமைமிகு சிறப்புமிகு தலைவர் விஜய் அவர்கள் கட்சியை காப்பாற்றுகிற நல்ல முடிவை, தொண்டர்களை காப்பாற்றுகிற நல்ல முடிவை, அதன் மூலமாக மக்களுக்கு தொடர்ந்து தன் ஆயுள் முழுவதும் சேவை செய்கிற நல்ல வாய்ப்பை நழுவ மாட்டார். தொண்டர்களின் எண்ணத்தை, மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் அனுபவமுள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 52 ஆண்டு காலம் அனுபவமுள்ள 32 ஆண்டு காலம் ஆளுகிற வளர்ச்சி திட்டங்களை மக்களுக்கு வாரி வாரி வழங்கி இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிப்பதை குறித்து தொண்டர்களின் விருப்பத்தை, மக்களுடைய எண்ணங்களை அவர் அலசி ஆராய்ந்து சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நமக்கு காலம் அதற்கு மலர்ந்து வரும், கைகூடும் என்பது எல்லோருடைய விருப்பம். நான் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாமானிய தொண்டனாக அதுவும் என்னுடைய முழு விருப்பமாக என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.